இப்போ எல்லாருமே நம்ம மருத்துவமனைக்குள்ள தான் இருக்கோம். இந்த மருத்துவமனையின் உதவி இல்லாமல் குடியேறுவது கடினம். ஆனால் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கேன் அப்படின்னா எங்கேயுமே போல அசால்ட்டா குடிய விட்டான். என்னடா அப்படின்னா என் குடிய குடிச்சுக்கிட்டு இருந்தவன் வர்றேன் வந்துட்டு சொல்றேன், மாப்பிள்ள நான் குடிச்சு 3 மாசம் ஆச்சுடா. என்னடா நீ நம்மகிட்ட தப்பா சொல்றானா அப்படின்னா, நான் குடிக்கிறதுக்கு முன்னாடி பூரா நான் குடியை விட்டுட்டு அவன் உண்மையிலேயே அப்படி சொல்றேன் அப்படின்ட்டு பின்னாடியே அலைஞ்சு பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஒவ்வொரு நாளுக்கு. அவனுக்காண்டி அவனை பின்தொடர்ந்தனால நார்மலா வாங்குற கோட்டை நான் பிளாக்ல அதே அவனை கொடுத்து வாங்குறேன். இவன் நான் நேரடியா குடிக்கணும், இவன் சரக்கை புடுங்கணும், நாலு அப்பனும். இதுதான் என்னுடைய கான்செப்ட். குடிக்காம இருக்கேன், எப்படிலாம் நீனாலாம் இப்படிலாம் இருக்க முடியுதோ அப்படின்னா, அப்போ மருத்துவமனைக்குள்ள வந்தவங்க தான், அந்த மாதிரி ஒரு டி அடிஷன் சென்டருக்குள்ள வந்தவங்க தான் எனக்கு குடி அப்படின்றது உடல் ரீதியான நோய் அல்ல, இது மன ரீதியான நோய் அப்படின்னா. இது இங்கே வந்த உடனே நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா இது உடல் ரீதியான நோய் என்று நான் அறிந்திருந்தால் அப்படின்னா, என்னுடைய நண்பன் ஒரு மருத்துவர், MBBS படித்தவனே, அமெரிக்காவில் MS படித்த ஒரு டாக்டர், அவனால குடிய விட முடியல. நிறைய பேருக்கு இங்கே இருக்கவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, நிறைய மருத்துவர்கள் அடிட் பர்சனாலிட்டியா இருக்கிறார்கள், இந்தியா முழுவதும் அல்ல உலகம் முழுவதும். MBBS படிக்கிற டாக்டரை குடிய தன்னால விட முடியாது. ஏன் அப்படின்னா இது உடல் ரீதியான நோய் அல்ல. அப்ப காலையில எந்திரிக்கிறேன், எனக்கு பிரஷர் இருக்கு, சுகர் இருக்கு, உடம்பு முழுக்க சொறி